ஊராலோ மனுஷயனோ உலகால பிறந்தையனோ, ஊரால மனுஷயனோ உலகால பிறந்தையனோ, இதை யாரும் புரியாம இருப்பதுதான் என்ன நிலை. உனக்குள்ள இருக்கிறனே கடவுள் என்ற பேரால, உனக்குள்ள இருக்கிறனே கடவுள் என்ற பேரால, அத கூட தெரியாம அலைவது நீ எதுக்காக, அத கூட தெரியாம அலைவது நீ எதுக்காக, அலைவது நீ எதுக்காக. சார், இன்னைக்கு நம்ம மனுஷ நிலைமை இப்படிதான் சார் இருக்குது. ஓரறிவு, ரெண்டறிவு, மூணறிவு, நாலறிவு, அஞ்சறிவு, இதுவும் போதாதுன்னு கொடுத்தானே சார் கடவுள் நமக்கு ஆறாவது அறிவுன்னு ஒரு பகுத்தறிவு. எங்க சார் போச்சு நம்ம மனுஷனுக்கு ஆறாவது அறிவு? சார், நம்ம எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறான் சார். கடவுள்னு பேரை நாம தான் சார் வச்சோம். என்ன சார் அர்த்தம் அதுக்கு? கடவுள்னா நல்லவன் கெட்டவன் எல்லாருக்குள்ளேயும் கலந்து, அவனுள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்துக்குள்ளேயும் கடந்து உள்ள இருக்கிறான் சார். அதனாலதான் சார் கடவுள்னு பேர் வச்சோம். மனுஷன் 4 பேருக்கு நல்லது செஞ்சா மட்டும்தான் சார் அவன் தெய்வமா மாற முடியும். ஆனா இன்னைக்கு மனுஷன் என்ன சார் பண்றான்? தெய்வமா வாழ வேண்டிய இந்த மனுஷன் மிருகமா போயிட்டு இருக்கிறான் சார். மிருகமா போயிட்டு இருக்கிறான் சார். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சின்னம் இருக்கு சார். திருநீருன்னு சொல்றேன் சார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆணவம், அகந்த, அகம்பாவம், இது எல்லாத்தையும் சுட்டெரிச்சு சாம்பலாக்கிட மனுஷான்னு அர்த்தம் சார். அதனாலதான் சார் நம்ம திருநீரை நெத்தில இடுறோம். இல்ல, அதுல இன்னொரு விளக்கமும் இருக்கு. திருநீரின் தத்துவம் என்ன என்று சொன்னால், ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, மன்னனாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டால் அவன் இந்த சுடுகாட்டுக்குத்தான் வரப்போகிறான், சாம்பலாகத்தான் ஆக போகிறான். அப்படிப்பட்ட சாம்பலாக திருநீராக, திரு என்று சொன்னால் இறைவனிடம், இறைவனிடம் சேர்ந்து விடும் நீராக நீ மாறப்போகிறாய் என்பதை உணரு உணரு என்று நெத்தியிலே பூசும் போதெல்லாம் அவனுக்கு நெத்தியடியாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் திருநீர் படைக்கப்பட்டது சார். தலையில தொப்பி போட்டு வாழ்றேன் சார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களுக்கும் நான் தலை வணங்கி வாழ்ற மனுஷனான்றதான் சார் அதுக்கு அர்த்தம். சார், நெஞ்சில சிலுவையை சுமக்கிறேன் சார். நான் எல்லாரும் உங்களோட இதயத்திலேயே எப்பவுமே அன்பா வாழ்ந்துகிட்டு இருப்பேன்னு அர்த்தம் சார். அதனாலதான் சார் நெஞ்சில சிலுவையை சுமந்துகிட்டு இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு மதங்களுடைய சின்னமும் ஒவ்வொரு மகத்துவத்தை சொல்லுது சார். ஆனா ஒரு சில மனுஷங்க இன்னைக்கு சின்னத்துடைய பேரை வச்சு சண்டை போட்டு அழிஞ்சு சின்ன பின்னமா போறதுக்கு முயற்சி பண்றாங்க சார். தன்னுடைய மனம் போன போக்கில் போற ஒரு சில மனுஷங்களை பார்த்து கேட்கிறாரு சார் கடவுள், இன்னும் என்ன நீங்க என்னடா செய்ய போறீங்கன்னு கேட்கிறாரு சார். கேட்கிறார். சபாஷ். ஒரு தலைவன் எப்படி சார் இருக்கணும்? சேவை செய்யறவனா இருக்கணும். சேவை அப்படிங்கறதோட விரிவாக்கம் என்ன தெரியுங்களா? சேர்த்து வை அப்படிங்கறத சேவைன்னு சுருக்கமா சொல்லப்படுது. ஒரு தலைவன் எதை சார் சேர்த்து வைக்கணும்? தன்னுடைய தலைமை பண்பை பயன்படுத்தி மக்களுக்கு நல்ல காரியங்களை செஞ்சு அதன் மூலம் புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். ஆனா இன்னைக்குள்ள தலைவர்கள் என்ன சார் பண்றாங்க? 10 தலைமுறைக்கு பணம் சேர்த்து வைக்கிறாங்க. இதை பார்த்து தான் மேத்தா எழுதினாரு, எங்கள் தேச பிதாவே, அமைதி கொழுவிருக்கும் உன் சிலைகளை காணும் பொழுதெல்லாம் நான் அழுகிறேன். அமுத சுரபியைத்தான் நீ எங்களுக்கு விட்டு சென்றாய், ஆனால் இன்று எங்கள் கையில் இருப்பதோ வெறும் பிச்சை பாத்திரங்கள். எங்களுக்கு இன்னும் பயமா இருக்கு சார். இந்த பிச்சை பாத்திரத்தையும் யாரும் திருடிட்டு போகாம இருந்தாங்கன்னா சரி. ஏன்னா எங்களால் மனிதர்களை மந்திரிகளாக்க முடிந்தது, எங்களால் மனிதர்களை மந்திரிகளாக்க முடிந்தது. ஆனால் மந்திரிகளை மீண்டும் மனிதர்களாக்க முடியவில்லை. சில மந்திரிகள் என்று போட்டுக் கொள்ளுங்கள். கர்ம வீரர் காமராஜர் மறைகின்ற போது முதல் நாள் இரவு மறைந்து விடுகிறார். மறுநாள் காலையில் அவருடைய பாக்கெட்டை தொட்டு பார்த்தால் வெறும் 150 ரூபாயை மட்டும் வைத்திருந்தாரே, அந்த மாமனிதன் மனிதனா இல்லை மாமனிதனா? அவரும் மந்திரியாக இருந்தவர் தான். அந்த மாதிரி மனிதருள் மாணிக்கங்களா வாழ்ந்த தலைவர்களை பத்தி நான் பேசவே இல்லைங்க. அவங்களுக்கு ரொம்ப சிறந்தாழ்த்தி வணங்கிக்கிறேன். இந்த மாதிரி பெரும்பான்மையான தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இன்னும் எங்களுக்கு என்ன செய்ய போறாங்க
அப்படின்னு கேட்க வந்திருக்காங்க. ஐயா, தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, இப்படித்தாயா ஒரு தாய் அந்த காலத்துல தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சா? மன்னிக்கணும், நல்ல கருத்து. அது தாய் தெரிவிக்கல. இந்த பாட்டு எங்க ஊர் ராஜா என்ற படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த படம். பி மாதவன் அவர்கள் இயக்கியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து ஒரு தந்தை பாடுவதாக வரக்கூடிய பாடல் என்ன. ஆனால் ஒரு தாயின் மனநிலைக்கும் இது பொருந்தும். ஆனால் ஒரு தாய் பாடினார் என்று சொன்னாக்க நாளைக்கு ஏன்னா ராஜேந்தர் சினிமா உலகத்தில் இருக்கிறாரு, இது கூட தெரியலையான்னு கேட்டுருவாங்க. மன்னிச்சுங்க. ஐயா, அன்னைக்கு தான் அப்படி சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு தாய் கடிதம் எழுதுறா பாருங்கய்யா அவளோட வருத்தத்தை. மகனே, நீ சென்ற அன்று வீட்டு முற்றத்திலே உன் நினைவாய் ஒரு தென்னையை வைத்தேன். எங்கோ இருந்து ஈட்டுகின்ற பணம் உனக்கு சுகத்தை அளிக்கிறது. உன் நினைவாய் வைத்த தென்னையோ சுக நீரையும் சுக நிழலையும் தருகிறது. என்றோ ஒரு நாள் என் உடம்பில் ஈ மொய்த்த செய்தி வந்து உன்னை எட்டும். அன்றோ நீ இமெயிலில் மூழ்கி கிடப்பாய். அன்றும் இந்த தென்னைதான் ஓலையாய் மாறி என்னை காடு வரை அழைத்து செல்லும் ஒரு பாடையாக அப்படின்னு வெளிநாட்டில் இருக்கிற தன்னோட மகனுக்கு ஒரு அருமையான கண்ணீர் கடிதத்தை எழுதுறாயா ஒரு தாய். எங்க காலேஜ்ல ஒரு டூர் கூட்டிட்டு போனாங்க, மிருக காட்சி சாலைக்கு கூட்டிட்டு போனாங்க. எல்லாரும் போய் மிருக காட்சி சாலையை பார்த்துட்டு வர வழியில இந்த வேலூர் கிட்ட வந்து மனித காட்சி சாலைன்னு ஒரு வாசகத்தை பார்த்தியா. மனித காட்சி சாலை வித்தியாசமா இருக்கே அப்படின்னு எனக்கு எதுலையுமே ஆர்வம் கொஞ்சம் அதிகம். போனேன், அங்க ஒரு பெரியவர் உட்காந்துருந்தாரு. என்னையா மிருக காட்சி சாலை கேள்விப்பட்டிருக்கோம், இங்க மனித காட்சி சாலைன்னு வித்தியாசமான ஒரு வாசகத்தை எழுதிருக்கீங்களே என்னன்னு கேட்டேன். அவர் என்ன கேட்டாரு, நீங்க எங்கம்மா போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் மிருக காட்சி சாலைக்கு போனேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, அங்க உள்ள இருக்கிறதெல்லாம் மிருகம், வெளியே போய் பார்க்க போன நீங்கெல்லாம் மனுஷங்க. இங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாம் மனுஷங்க, வெளியே வந்து இவங்களை பார்க்க வராங்க பாருங்க, அவங்கெல்லாம் இவங்க கிட்டயே பால் குடிச்ச மிருகங்கமா மிருகங்க அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொன்னாரியா. இன்னும் இந்த இளைஞர்கள் எங்களை என்னதான் பாடுபடுத்த போறாங்கன்னு தெரியலையா, தெரியல. சபாஷ். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிரிட்டன்ல இருந்து ஒரு கப்பல் இந்தியாவுக்கு வந்ததுங்க உடைக்கிறதுக்காக. ஏன் பிரிட்டன் கப்பல் இந்தியாவுக்கு வரணும்? பிரிட்டனை விட நம்ம வந்து டெக்னாலஜியில் முன்னேறிட்டோமா? இல்லை. அந்த கப்பலில் அணு கதிர்வீச்சு அபாயம் இருந்தது. அதனால பிரிட்டன் தலைவர்கள் வெளியில் வச்சு உடைக்கணும்னு நினச்சாங்க. சரின்னு இந்திய தலைவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. இந்தியாவுக்கு கப்பல் வந்தாச்சு. எதிர்ப்புகளை தலைவர்கள் சட்ட பண்ணல. கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு அணு கதிர்வீச்சு அபாயம் உள்ள இந்த கப்பலை இங்கே உடைக்க கூடாதுன்ட்டாங்க. ஏனுங்கய்யா, நம்ம நாட்டில் உடைச்சா நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதிப்பு, வெளியில கொண்டு போய் உடைக்கலாம் அப்படின்னு நினைச்சானே அந்த பிரிட்டன் தலைவனா, நாடும் மக்களும் நாசமா போன பரவாயில்ல, கூலியா கிடைக்கிற பிச்சை காசு எங்களுக்கு போதுன்னு நினைச்சானே இவன் தலைவனா? சிறப்பு பொருளாதார மண்டலம்னு ஆரம்பிக்கிறாங்க சார் தலைவர்கள். அது என்னன்னே தெரியலைங்க. இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் மட்டும் எல்லா மாநிலத்திலையும் விளைநிலங்கள் பக்கமே போகுது ஆச்சுங்களா. அந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் கம்ப்யூட்டர், பிளாஸ்டிக் பொருள், சிறு தொழில் இப்படித்தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நம்ம வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் சொன்னார், விவசாயத்துக்காக ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம் ஆரம்பிங்கன்னு. அப்படி ஆரம்பிச்சு நம்ம விவசாயிகளை ஏன் சார் தலைவர்கள் காப்பாற்றக்கூடாது? சார், கோயில் எது சார்? கோயில் 1000 வருஷத்துக்கு முன்னால திருமூலர் அற்புதமா ஒரு வரியில சொல்லியிருக்காருங்க சார். உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பு ஆலயம்னு சொன்னாருங்க சார். டே மனிதா, உன்னுடைய உள்ளம் தான் உனக்கு கோயில்னு சொன்னாருங்க சார். யாராவது இன்னைக்கு நம்ம நினைக்கிறோமாங்க சார் அதை? சார், கிரிக்கெட்ல 1 டே மேட்ச் பார்த்துருப்பீங்க சார். ஆனா 1 டே சாமியை பார்த்துருக்கிறீங்களா நீங்க? தமிழ்நாட்டில் அற்புதமான கோயில் சார், திருவண்ணாமலை. கார்த்திகை தீபம் ஜோஜோன்னு ஜொலிச்சு அங்க கடவுள் காட்சி அளிக்கிறார். இந்த 1 டே சாமின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கதான் சார் அவங்க உருவெடுக்கிறாங்க. இந்த கிரிவலம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு வருவோம் சார். அந்த 1 டே சாமி பாருங்க, கிரிவலத்துக்கு முன்னாடி நாள் ஐயா இருக்க மாட்டார், கிரிவலத்துக்கு அடுத்த நாள் அட்ரஸே இருக்க மாட்டாருங்க சார். எங்கிருந்து வராருன்னு தெரியலைங்க சார். பௌர்ணமி அன்னைக்கு ஷார்ப்பா 6 மணிக்கு ஐயா அங்க அப்பியர் ஆயிடுறாரு.
அவர் பார்த்தீங்கன்னா வரும்போது நல்ல டைட் ஜீன்ஸ் போட்டு பந்தாவை பேக்கை மாட்டிட்டு வருவாருங்க சார். வந்து தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கலத்தி போட்டு அவருடைய யூனிஃபார்மை போட்டு பேக்லேருந்து எடுப்பார் பாருங்க சார். கடவுளை எடுத்து முன்னால் வச்சுட்டு வர்ற வழியில் பெருக்கிட்டு அந்த 4 கல்லை சுற்றியும் வச்சுக்கிட்டு 100 கிராம் மஞ்சத்தூள் 50 கிராம் குங்குமம் கோயில் ஓவர் சார். அன்னைக்கு நைட்டு இவர் பண்ணுறாரு பாருங்க சார் வசூல். நாமெல்லாம் ஒரு மாதம் பூரா ஓடி 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 உழைச்சாலும் அந்த வசூலை ஈடு கட்ட முடியாதுங்க சார். அவ்வளவு அற்புதமாக வசூல் பண்ணுறாங்க. தன்னுடைய மனம் போன போக்கில் போகிற ஒரு சில மனுஷங்களை பார்த்து கேட்குறாரு சார் கடவுள், இன்னும் என்ன நீங்கள் என்னடா செய்ய போறீங்கன்னு கேட்குறாரு சார். கேட்குறாரு. சபாஷ். நீதித்துறை இருக்குது பாருங்க. இன்னைக்கு வந்து ஜனநாயகத்தோட முதல் தூண் நீதித்துறைன்னு சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஒரு கேஸை தூக்கிட்டு நீதிமன்றத்துக்குள்ளே போனீங்கன்னா 30 வருஷம் இல்லை 40 வருஷம் இல்லாமல் தீர்ப்போட வெளியே வர முடியுங்களா? இந்த நிலைமைக்கு யார் காரணம்? எங்கள் தலைவர்கள் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்எல்ஏக்கு சம்பளத்தில் நிதி ஏற்றிக்கிறாங்க, எம்பிக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி பத்தில் ஏற்றிக்கிறாங்க, நல்லா இருக்கிற தலைமைச் செயலகத்தை இங்கிருந்து அங்கே கட்ட நிதி ஏற்றுறாங்க. ஆனால் நீதித்துறைக்கு நிதி ஒதுக்குறாங்களா? கிடையாது. நீதித்துறை வந்து பல்லு புடுங்கின பாம்பா சவள குழந்தையா இருக்கிறவரை தான் எங்கள் தலைவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு பாதுகாப்பு. அதை பூஸ்டப் பண்ணிட்டா அடுத்த கணம் பெரும்பாலான தலைவர்கள் உள்ளே இருக்க வேண்டி போயிடும். அதனால கொல்லிக்கட்டையில் தலை சொறிகிற வேலையை எங்கள் தலைவர்கள் செய்வாங்கங்களா? செய்ய மாட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கனடா இருக்குது பாருங்க. கனடாவில் 10 லட்சம் பேருக்கு 75 ஜட்ஜ் இருக்கு. அமெரிக்காவில் 10 லட்சம் பேருக்கு 105 ஜட்ஜ் இருக்கா. ஆனால் இந்தியாவில் இந்த அரங்கத்தில் இருக்கிற யாருமே யோசிக்க முடியாதுங்க. 10 லட்சம் பேருக்கு வெறும் 12 ஜட்ஜ் இருக்காங்க. இந்த நிதி ஒதுக்கீடு இருக்குது பாருங்க, நீதித்துறை நிதி ஒதுக்கீடு. இது வந்து கொரியாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. கொரியா வந்து வட கொரியா தென் கொரியான்னு ரொம்ப சிதைஞ்சு போன நாடு. அந்த நாட்டில் 2.3% நீதித்துறை நிதி ஒதுக்கீடு. அதே மாதிரி பிரிட்டனில் 4.7%. இந்தியாவில் மட்டுங்க ஐயா அல்ப காசு 0.2. 100 ரூபாய் மொத்த நிதியிலே நீதித்துறைக்கு ஒதுக்கக்கூடிய ரூபாயின் மதிப்பு 2 பைசா என்று இந்த பெண் சொல்லுகிறார். 100 ரூபாயில ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2 பைசா. நீதிபதிகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று இந்த பெண் தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லுகிறார். சொல்லுங்க. காரணம், நான் ஒரு வக்கீலுங்க. நான் ஒரு வக்கீல். இப்போ நம்ம மக்கள் எல்லாருக்குமே கோர்ட்டுக்கு போனால் வாய்தா போடுறாங்கன்னு ஆதங்கம். அது தீரணும் இல்லைங்களா? அது ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியணும் இல்லைங்களா? அதுக்காக சொல்கிறேங்க. இந்த 0.2ங்கிற நிதி ஒதுக்கீட்டையுமே 10 லட்சம் பேருக்கு வெறும் 12 ஜட்ஜ் அப்படிங்கிற ஒரு ரேஷியோவையும் வச்சு 110 கோடி மக்கள் தொகை உள்ள இந்த நாட்டில் 30 நாள்லையோ 3 மாசத்துலையோ எப்படிங்க நீதி வழங்க முடியும்? இந்த கேள்வியை கேட்கக்கூடிய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். வழக்கறிஞர்கள் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு. நீதித்துறைக்கு ஏன் போதுமான நிதி ஒதுக்கவில்லை, ஏன் இன்னும் இத்தனை நீதிபதிகளை நியமிக்கவில்லை என்று இந்த வழக்கறிஞர்கள் இன்னும் போராடாமல் ஏன் இருக்கிறார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கேள்வி. இந்த நிலைமை இப்படி போயிட்டு இருக்கிறது. நீதித்துறை எந்த அளவுக்கு பால்படுத்தி இருக்கு தெரியுங்களா? புதுசா எந்த கேஸுமே போட வேணாம் சார். நல்லா கேட்டுக்கங்க, புதுசா எந்த கேஸுமே போட வேணாம். இன்னைய தேதியில கோர்ட்ல எத்தனை கேஸ் நிலுவையில் இருக்குதோ அதை மட்டுமே விசாரிச்சு முடிக்க நீதிமன்றங்களுக்கு இன்னும் 314 வருடம் தேவைப்படும். அற்புதமான கருத்து, அற்புதமான கருத்து. 314 வருஷங்கிறது எனக்கு அப்புறம் 40 தலைமுறைக்கு வந்துடும். சட்டத்திலேங்க ஒரு பழமொழி இருக்குது, டிலைடு ஜஸ்டிஸ் டினைடு ஜஸ்டிஸ். அதுக்கு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலம் தாழ்த்தி கிடைக்கிற நீதி மறுக்கப்பட்ட நீதி. இதுல இன்னொன்னு லேட்டஸ்டா எங்க தலைவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க, நீதிபதிகள் இடஒதுக்கீட்டில் எங்கள் ஜாதிக்கு முன்னுரிமை. இல்ல சார், நான் தெரியாம கேட்கிறேன். நீதி வழங்குறதுக்கு நீதிமான் தான் தேவை, ஜாதிமான் எதுக்கு? ஒருத்தன் நல்லவனா, சட்ட அறிவுள்ளவனா, சொல்ற உண்மையா பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை உள்ளவனா இருந்தா அவன் நீதிபதியா இருக்கலாம். அங்க ஜாதிக்கு என்ன வேலை? அதே மாதிரிங்கய்யா, எங்கள் ஊரில் அரசியலில் விளையாட்டும்
விளையாட்டில் அரசியலும் கலந்ததால் ரெண்டுமே நாசமா போச்சுங்க. ஒரு நிமிஷங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா விளையாட்டு துறையும் இருக்கு. கிரிக்கெட் இருக்கு, ஹாக்கி போட்டி இருக்கு, வாலிபால் இருக்கு. ஆனா இந்த அரசியல்வாதி எதுக்கு தலைவரா போகணும்னு விரும்புறான்? கிரிக்கெட்டுக்கு தானே. ஏன்? நல்ல காசு. எங்க தலைவர்கள் இன்னும் என்ன எங்களுக்கு செய்ய போறாங்க அப்படின்னு நாங்கள் கேட்கவே இல்லைங்க. அவங்க செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்களை நாங்கள் தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு விட்டோம். இதையெல்லாம் தாண்டி எங்களை எது காப்பாத்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாரதி பாடனானே, யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மையெல்லாம் நிந்தன் செயல்கள் அன்றி இல்லை, போதும் இங்கு மாந்தர் வாழும் பொய்மை வாழ்க்கை, எல்லாம் ஆதிசக்தி தாயே நீயே துணை அப்படின்னு ஜெகன்மாதாவை சரணடைஞ்சிட்டாங்க. உங்களுடைய இந்த கோரிக்கைகள், உங்களுடைய இந்த குரல் அரட்ட அரங்கத்தில் மட்டுமல்ல, இந்திய மாமன்றத்திலே மக்களுடைய மனதில் ஒலிக்க வேண்டும். எதிர்காலத்தில் நீதித்துறை ஜொலிக்க வேண்டும் என்று அந்த ஆதிபராசக்தியிடம் வேண்டுகின்றேன்.